அப்ப இந்த காலகட்டத்துல நான் தான் சொல்லிவிட்டேன், ஒரு மனிதனுக்கு மரணம் கூட சரியாக இறைவனால் தீர்மானிக்கப்பட போகுது. நிச்சயமா ஒரு மனிதனுக்கு மரணம் கூட இறைவனால் தீர்மானிக்கப்பட போகுது. சவாலா கூட இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவோம், மருத்துவரால் தீர்மானிக்கப்படாது, இறைவனால் தீர்மானிக்கப்படும். எப்பொழுதுமே இறைவனால் தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் அது இந்த விஞ்ஞானமும் அறிவியலும் அதை கொஞ்சம் வீழ்த்தி வைத்திருந்தது. இப்ப மீண்டும் அறிவியலே கடவுள் தான், விஞ்ஞானமே கடவுள் தான், இதுக்குள்ள இருக்கின்ற அத்தனை செயலும் இறைவனாலே தோற்றி வைக்கப்பட்டது. அறுவை சிகிச்சை பண்ற ஒரு மருத்துவரே இறைவன் அனுமதியாலே மருத்துவர் ஆனாருங்கிறத அவரே உணர்வார். இப்ப அவர் உணர மாட்டார். ஓன் டேலண்ட், தாய் தகப்பன், சூழல், விடாமுயற்சி, அதுலதான் நான் மருத்துவரும்பாரு. ஒரு நேரத்தில் உணர்வார். எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒரு பேரு ரகசியம் இருக்குப்பா, ஒரு இக்கு இருக்கு, அதை கண்டுபிடிக்காம தான் வாழ்ந்திருக்கோங்கிறத அவரே உணர்வார். அந்த உணர்கின்ற காலம் ஆகாயத்துல நல்ல காலம் உருவாயிருக்கு, நல்ல சூழல் உருவாயிருச்சு. இந்த சூழலை யாராலையும் தடுக்க முடியாது. இந்த சூழல் ஞானத்துக்கான சூழல். திருஞான சம்பந்தர் திருநாகரத்துல நம்ம எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியாது. ஆனால் இனிவரும் காலகட்டத்தில் ஞானம் தான். எத்தனை பேரழிவு இருந்தாலும் அங்க ஞானம் ஒழிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். காடுகள் எரிந்தாலும், பூகம்பம் வந்தாலும், சுனாமி வந்தாலும் ஞானம் குறையவே குறையாது. வருவான், தோன்றிக்கிட்டே இருப்பான். நம்ம தெருவுகள்ல, எல்லா தெருக்கள்ல இருக்கிற பேர்கள் கூட மாறப்படும். நீங்க பாருங்க, இது ஞானவான் வசிக்கிற தெருவு என்று பேர்கள் வசிக்கப்படும். இது தியானம் பண்றவங்க இருக்கிற தெருவுன்னு வைக்கப்படும். இது மௌனவான் வசிக்கிற தெருவு என்று வைக்கப்படும். அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் உருவாகும். அதுக்கான காலம், அதுக்கான செயல் வடிவம் வந்திருக்கிறது. நான் தான் சொல்லிட்டேன், 90 விழுக்காடு பெண்கள் ஞானம் அடைவாங்க. இதுல பெரிய சீக்ரெட் என்னன்னா, காவி கட்டாமல் ஒரு பெண்ணை ஞானம் அடைவா. இது நடக்கும், நடந்தே தீரும். கணவனையோ குழந்தையோ வீட்டையோ திறக்காம இல்லறத்துல கணவன் கையை பிடிச்சுக்கிட்டே ஞானம் அடைவா ஒரு பெண்ணு. ஒரு கணவன் மனைவி கையை பிடிச்சுக்கிட்டே ஞானம் அடைவான். இது திறந்தாதான் ஞானம். வீட்டை விட்டுட்டு ஓடினாதான் ஞானம் இருக்குல்ல, அது இல்ல. வீட்டுல இருக்கும் போதே ஒருத்தன் ஞானம் அடைவான். அந்த உண்மை தத்துவத்தை அவனுக்கே காட்டப்படும். வீட்டுக்குள்ளே இருந்து அவன் விடுதலை அடையப்படுவான். அவன் உள்ள ஒரு செயல் வடிவத்தை தெரிஞ்சுக்குவான். நமக்கு மனைவியாக வந்திருக்கிற பெண் யார் என்று தெரிந்து கொள்வான். நமக்கு குழந்தையாக வந்திருக்கிறவங்க யாருன்னு தெரிஞ்சுக்குவான். இதுக்கெல்லாம் ஒரு சூழல் பின்னாட்களில் நிச்சயமாக நடக்க போகிறது. அதற்கான ஒரு ஏற்பாடு தான்.